அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். 11ல் பொது தமிழில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 10 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதற்குண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வீடியோவோட முடிவில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலை கண்டறிக. எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது தான். முல்லைப்பாட்டு தான் எட்டு தொகையில் இடம்பெறாத ஒரு நூல். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகநானூறு, புறநானூறு, நற்றிணைலாம் வந்துடும். எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? 8 இருக்கும். குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பரிபாடல், புறநானூறு, 10 அப்படின்னு 8 இருக்குது. ஓகேவா? அடுத்தது, முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறி. முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு. இது பாவலேறு, பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மற்றபடி தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதாணி பாங்கி, சென்னா போதர் எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்குறது தான். முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தான். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால், அதாவது எளிமைங்கிறது ஏழ்மை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏழ்மையினால் அல்லது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூல் தான். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? காந்தியடிகள் தான். காந்தி அடிகள். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. 1830. எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை? எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை? 5 இருக்குது. ஓகேங்களா? 5. பொருந்தாத சொல்லை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நருந்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை தான். ஓகேங்களா? நருந்தொகை தான். மற்ற எல்லாமே ஒரு காம்பனண்ட். ஓகேங்களா? அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது? அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எதுனா பாலை திணை. தமிழ்நாட்டின் பொறுத்துக 10வது வினா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லப்படுறவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் அப்படின்னு சொல்லப்படுறவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லப்படுறது கல்கி. தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுறது அனுத்தம்மா. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது? இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். சுவாமிநாத தேசிகர். வளர்புரை என்பது டேஷ் ஆகும். வளர்புரை என்பது வினைத்தொகை ஆகும். வளர்புரை என்பது வினைத்தொகையில் வரும். மலர்களை நாளத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பாருங்க, இனியவை 40. தமிழ் கெழுகூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது? தமிழ் கெழுகூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. யான் வெற்ற பெருந்தவ வேறு என்னையன்றி இரு நிலத்தில் பிறந்தோரின் யார் வெற்றாரே
இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? யான் வெற்ற பெருந்தவ வேறு என்னையன்றி இரு நிலத்தில் விருந்தோரின் யார் வெற்றாரே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா வில்லி பாரதம். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார்? கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார்னா நல்லந்துவனார். நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என பாடத் தூண்டியது அப்படின்னா பாரதியார். 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக அவர்கள். ஸோ போற்றி திருவகள் அப்படிங்கிறத எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற்றி திருவகள் அப்படிங்கிறத எழுதுனது எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. பரமார்த்த குருகதையை எழுதுனது யாருன்னா உங்களுக்கு வீரமாமுனிவர். முதுமொழி மாலையை எழுதுனது யாருன்னா உமரப்புலவர். பெண்மதி மாலை அப்படிங்கிறத எழுதுனது வேதநாயகம் பிள்ளை. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழில் பெருமைகளை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார்னா பாவலேறு பிரிஞ்சித்திரனார். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி. வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை என்ன? வயிற்றுக்கும் அப்படிங்கிறதுல வர்றதுல உண்மை என்ன உண்மை அதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழிவு சிறப்புமை. இழிவு சிறப்புமையிலையும் இழிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை டேஷ் ஆகும். ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தொகை சொற்களில் வருது. தொகை சொற்கள் ஏன்னா உங்களுக்கு இதாக கொடுத்துருக்காங்க பிரித்து கொடுக்காம. ஐந்திணைன்னு இப்போ எல்லாத்தையும் பிரித்து கொடுக்காம சேர்த்து அதுக்கு பேர் தான் சுருக்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் தொகை. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் லிங்கை கிளிக் பண்ணி. நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.